ஒரு சாமர்த்தியமான காகம் தனது பெருந்தாகத்தை தீர்க்க ஒரு நீண்ட பயணத்தையும் பல சவால்களையும் கடந்து எப்படி தனது புத்திசாலித்தனத்தால் வெற்றியடைகிறது என்பதை பற்றியது. இது வெறும் ஒரு பானையில் கல் போடும் கதையாக இல்லாமல் காகத்தின் அறிவையும் விடாமுயற்சியையும் இயற்கையை உற்றுநோக்கும் திறனையும் காட்சிப்படுத்தும் ஒரு சாகச பயணமாக அமையும். சூரியன் சுட்டெரிக்கும் வறண்ட நிலம், வெப்பமான வறண்ட ஒரு காட்சியில் கதை தொடங்குகிறது. கோடை காலம் என்பதால் எங்குமே தண்ணீர் இல்லை. ஒரு காகம் தனது கூட்டிலிருந்து கிளம்புகிறது. அது கொளுத்தும் வெயிலின் கொடுமையால் பெருந்தாகம் கொள்கிறது. அதன் தொண்டை வறண்டு போய் கண்கள் சோர்வடைகின்றன. காகம் தனது வழக்கமான தண்ணீர் குடிக்கும் இடங்களுக்குச் செல்கிறது. சிறிய குளங்கள், ஓடைகள், குட்டைகள் என எல்லாமே வறண்டு போயிருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. காகம் வெகு தூரம் பறக்கிறது. தனது கூர்மையான கண்களால் எங்காவது தண்ணீர் தெரிகிறதா என்று உற்று நோக்குகிறது. ஒரு மரத்தின் கிளையில் சோர்வாக அமர்ந்து பெருமூச்சு விடுகிறது. காகம் நம்பிக்கையை இழக்காமல் தண்ணீர் தேடி ஒரு புதிய பகுதியை நோக்கி பறக்கிறது. காகம் ஒரு மனிதர்கள் வாழும் பகுதியை அடைகிறது. அங்கே குழந்தைகள் விளையாடுவதையும் பெரியவர்கள் வேலை செய்வதையும் பார்க்கிறது. இவர்களிடம் எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் பார்க்கிறது. ஒரு வீட்டில் பெரிய பானைகள் மூடி வைக்கப்பட்டிருப்பதை காகம் பார்க்கிறது. தண்ணீர் இருக்கும் என்ற நம்பிக்கையில் பறந்து சென்று மூடிகளை தள்ள முயற்சிக்கிறது. ஆனால் மூடி கனமாக இருப்பதால் அதால் திறக்க முடியவில்லை. முதல் முயற்சி தோல்வியடைகிறது. ஒரு ஓட்டு வீட்டின் கூரையில் இருந்து வழிந்து வரும் நீர்த்துளிகளை காகம் பார்க்கிறது. சின்ன சின்னதாக துளிகள் விழுவதை பார்த்து அதை சேகரித்து குடிக்க முயற்சிக்கிறது. ஆனால் அது அதன் தாகத்தை தீர்க்கப் போதுமானதாக இல்லை. இது ஒரு சிறிய வெற்றி, ஆனால் முழுமையற்றது. காகம் மேலும் பறந்து ஒரு தோட்டப்பகுதியை அடைகிறது. அங்கே ஒரு பெரிய மண்பானை திறந்த நிலையில் இருப்பதை காகம் பார்க்கிறது. அதன் உள்ளே ஏதோ திரவம் இருப்பதையும் தொலைவில் இருந்து உணர்கிறது. காகம் பானைக்கு அருகில் பறந்து வந்து அதன் விளிம்பில் அமர்ந்து உள்ளே எட்டிப் பார்க்கிறது. ஆம், பானைக்குள் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அது மிகக் குறைவாக இருக்கிறது. அலகை நீட்டினால் கூட எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது. காகம் உடனடியாக தண்ணீரை எட்ட முடியாததை உணர்கிறது. ஆனால் இந்த முறை அது சோர்வடையவில்லை. அதற்கு பதிலாக எப்படி இந்த தண்ணீரை மேலே கொண்டு வருவது என்று தனது மூளையை கசக்க ஆரம்பிக்கிறது. காகம் பானையைச் சுற்றிலும் கவனமாக பார்க்கிறது. அங்கே என்ன இருக்கிறது என்று உற்று நோக்குகிறது. மரங்கள், செடிகள், மண், சில சின்ன சின்ன பொருட்கள். அதன் கூர்மையான பார்வை பானைக்கு அருகிலிருக்கும் சின்ன சின்ன கூழாங்கற்கள் மீது விழுகிறது. இந்த கற்களை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று அது யோசிக்கிறது. முதலில் ஒரு கல்லை எடுத்து பானைக்குள் போட்டு பார்க்கிறது. முதல் கல் உள்ளே விழுந்ததும் ஒரு சிறிய சத்தம் கேட்கிறது. காகம் உற்று நோக்குகிறது. தண்ணீர் மட்டத்தில் ஒரு சிறு அசைவு. ஒரு கல் போட்டால் இவ்வளவு நடக்கிறதென்றால் நிறைய கற்கள் போட்டால் என்ற சிந்தனை அதற்கு வருகிறது. காகம் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறது. அதன் தாகம் அதை உந்தித் தள்ளுகிறது. ஒவ்வொரு கல்லாக பொறுக்கி பானைக்குள் போட ஆரம்பிக்கிறது. முதலில் மெதுவாக, பிறகு வேகமாக கற்களை பொறுக்கி போடுகிறது. ஒவ்வொரு கல் உள்ளே விழும்போதும் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கிறது. சில சமயங்களில் ஒரு கல் பானையின் விளிம்பில் நின்றுவிடும். காகம் அதை பிடித்து உள்ளே தள்ளும். தண்ணீர் மெதுவாக ஆனால் உறுதியாக மேலே வருகிறது. பானையின் விளிம்புக்கு மிக அருகில் தண்ணீர் வருவதை காகம் உணர்கிறது. அதன் கண்களில் ஒரு பிரகாசம். தாகம் தீரப்போகிறது என்ற மகிழ்ச்சி. இறுதியாக தண்ணீர் பானையின் விளிம்பை அடைகிறது. காகம் தனது அலகு மூலம் தண்ணீரைத் தொட்டு அதன் தாகத்தை தீர்த்துக் கொள்கிறது. காகம் தண்ணீர் குடித்து முடித்ததும் ஒரு ஆழமான திருப்தி பெருமூச்சு விடுகிறது. அதன் உடல் புத்துணர்ச்சி அடைகிறது.
காகம் தான் கண்டுபிடித்த கற்களை பார்த்து ஒரு புத்திசாலித்தனமான புன்னகையுடன் அங்கிருந்து பறந்து செல்கிறது. அது வெறும் தாகம் தீர்த்த காகமாக இல்லாமல் ஒரு பெரிய சவாலை தனது அறிவால் வென்ற காகமாக பறக்கிறது. பாடம்: காகத்தின் இந்தச் செயல் குட்டீஸ்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்தும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சுத்தி என்ன இருக்குன்னு உன்னிப்பா கவனிச்சா, எப்படி அந்த பிரச்சனைய தீர்க்கலாம்னு யோசிச்சா நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும்.